கேக்குதா நான் பேசுறது? எங்கேயோ சவுண்ட் வந்துட்டு இருக்கு. பிள்ளைங்க மட்டும் தான் சவுண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? குழந்தைங்க மட்டும் தான் சவுண்ட் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. அது நல்ல ஒரு மியூசிக், நல்ல ராகம். இன்ஷால்லா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோடய நம்ம எப்போ கிளாஸ் நம்ம நடக்கும். அதனால பிரச்சனை இல்லை. நாம பேசாம இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா சில பேர் கை குழந்தைகள் வச்சிருப்பாங்க நம்ம சகோதரிகள், அவங்களுக்கு எந்த விதமான சந்தோஷம் நம்ம கொடுத்துடக்கூடாது. அதனால குழந்தைகளுடைய ராகம், குழந்தைகளுடைய ஈனம் என்பது இஸ்லாமிய அமர்வுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அது நம்ம தடுக்கல. ஆனா நாம பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நாம சின்ன குழந்தைகள்ல பெரிய குழந்தைங்க இல்லையா? இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் இன்ன ஸலாத்தி நுஸ்கி மஹ்யா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹீது பில்லாஹி ரப்பன் வ பிஸ்ஸலாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான். ஸதகல்லாஹுல் அலீம். பேராற்றலும் பெருங்கருணையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பு மரலும் இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்ட வந்த அத்தனை இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது ஈருலக தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய சொல்லையும் செயலையும் பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்களின் மீதும், மேலும் தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முயற்சிகளின் மீதும், குறிப்பாக இன்றளவிலும் சொல்லாலும் செயலாலும் உயிராலும் இன்றளவிலும் தீனை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு முயற்சிகளின் மீதும், நமது அருமை பாலஸ்தீன சொந்தங்களின் மீதும் உண்டாகட்டுமாக என்று கூறி எனது வார்த்தைகளை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் இங்கு குழுமியிருக்கின்ற நம் அத்தனை பேரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால நம்ம எல்லாம் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம், ஒரு பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? நல்ல விஷயம். இந்த ஒன்றிணைப்பை அல்லாஹ் தஆலா இதே மாதிரி, இதை விட இன்னும் பல மடங்கு மகிழ்ச்சியோட நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லயும் நம்ம குடும்பம், குழந்தைகள், உறவினர்கள் எல்லோரும் படைசூழ, நம்ம நண்பர்கள் படைசூழ அல்லாஹ் தஆலா இதே பெருங்கூட்டத்தை சொர்க்கத்தில் நிறைவேற்றணும் சொல்லி பிரார்த்தித்தவனாக என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பிக்கிறேன். அமீன். ஃபைன ததுகபூன், ஃபைன ததுகபூன், ஃபைன ததுகபூன். நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? டிஎம்ஏ இங்க இருக்கக்கூடிய குவைத்தில் வாழக்கூடிய தமிழ் முஸ்லிம்களை பார்த்து, தமிழ் முஸ்லிம் மக்களை பார்த்து கேட்கிறது. ஃபைன ததுகபூன், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. இது டிஎம்ஏ கேட்ட கேள்வி இல்ல. இது யார் கேட்ட கேள்வி? அல்லாஹ் கேட்ட கேள்வி இல்லையா? டிஎம்ஏ அதை நினைவுபடுத்துகிறது. சூரத் தக்வீர்ல இருக்கக்கூடிய இந்த வசனத்தை, 26வது வசனத்தை டிஎம்ஏ நம்ம எல்லாருக்கும் நினைவுபடுத்துது. தட்ஸ் இட். ஒழுக்க வீழ்ச்சியிலே நின்று கொண்டிருக்கின்ற மனிதனை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? பணவரை விடைத்து அலைந்து திரிகின்ற மனிதனை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? உலக மோகம், உலக ஆசைகளை குறித்து மூழ்கி முத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நம்மை போன்ற மக்களை நோக்கி அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. வெட்கமில்லாத, ஞானமில்லாத மனிதனை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஊழல், கையூட்டு என எல்லா மட்டங்களிலும் தலைவிரித்து ஆடுகின்ற இந்த சமூக சூழலை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. இது ஒரு எச்சரிக்கைக்கான கேள்வி. இது ஒரு சுய மதிப்பீட்டு கேள்வி. ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே நம்மளை வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம எல்லோரும் நம்மை நோக்கி கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நம்மை நோக்கியே கேட்கின்ற சுய மதிப்பீட்டு கேள்வி இந்த கேள்வி. இன்றைக்கு உம்மத்திய முஸ்லிமாவுடைய நிலை என்னவாக இருக்கிறது? சர்வதேச அளவில், தேச அளவில், மாநில அளவில் தொடர் துன்பங்களை, அவ்வப்போது துயரங்களை நாம் எல்லோரும் அனுபவித்து வருகிறோம். பல சட்டங்களின் மூலமாக, பல திருட்டு சட்டங்களின் மூலமாக கூட நாம் பல நேரங்களில் முஸ்லிம் உம்மத், இந்திய முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழக முஸ்லிம்கள் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் நாம் எல்லோரும் அனுபவித்து வருகிறோம். முஸ்லிம் என்பதற்காகவே கொல்லப்படுகிறார்கள், முஸ்லிம் என்பதற்காகவே துன்புறுத்தப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் என்பதற்காகவே துயரப்படுத்தப்படுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது சிட்டியில இல்லையா? இது எல்லாம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள். முஸ்லிம் என்பதற்காகவே, கலிமாவை சொன்னதற்காகவே, முஸ்லிம்களாக இருப்பதற்காகவே, முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காகவே அடித்து கொல்லப்படுகிறார்கள்.
கடந்த 13-14 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2014க்கு பிறகு, 2014க்கு முன்பும் கூட, 2014க்கு பின்பு மட்டும் சொல்லக்கூடாது, 2014க்கு பிறகு இந்த பாசிச பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு வட இந்தியாவினுடைய ஒவ்வொரு நாட்களும் கொடூரமான நாட்களாக இருக்கிறது என்பதை நம்ம எல்லாம் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. மொபைல் லிப்சிங், அடித்துக் கொல்லப்படுதல், கூட்டு பலாத்காரம், கூட்டு பாலியல் தொந்தரவுகள் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விதங்களும் தலித்துகள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எரித்துக் கொல்லப்படுகிறார்கள். இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுவது போல மத நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று சொல்லி ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மாவும் அல்லாஹை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உம்மத்தே முஸ்லிமாவுடைய இந்த நிலை எந்த அளவுக்கு சொல்ல போனால் நாலாபுறங்களிலும் துயரங்களிலும் துன்பங்களிலும் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையாக நாம் எல்லோரும் பார்க்க முடிகிறது. கொஞ்சம் இதற்கான காரணங்களை, காரியங்களை நாம் எல்லோரும் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பிரபலமான நபிமொழி, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த அந்த நபிமொழி, வகன், ஹதீஸுல் வகன் கேள்விப்படுவீங்களா? வகன் என்றால் உலகமோக, மாஷா அல்லாஹ். டிஎம்ஏ கிளாஸஸ் நிறைய வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பசியோடு இருப்பவன் உணவு பாத்திரத்தை நோக்கி எவ்வாறு பாய்ந்து வருவதை போல் எதிரிகள் உங்களை நோக்கி பாய்ந்து குதறுவதற்காக வருகிறார்கள். நபி தோழர்கள் அந்த நேரம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் அப்போது சிறுபான்மையினராக இருப்போமா, மைனாரிட்டியாக இருப்போமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் பெரும்பான்மையாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் நிலை ஓடைகளின் மேலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நீர் குமிழ்களைப் போல, நுரைகளைப் போல, கடலுடைய நுரைகளைப் போல உங்களுடைய நிலை இருக்கும். பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும், ஆனால் அது எந்த விதமான வெயிட்டேஜும் இல்லாம பட்டு பட்டுன்னு உடஞ்சு போற நீர் குமிழ்களைப் போல இருப்பீங்க, நுரைகளைப் போல இருப்பீங்க அப்படி சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னாங்க. தொடர்ந்து சொல்கிறார்கள், நீங்கள் பார்ப்பதற்கு நீர்க்குமிழிகளைப் போல ரொம்பவும் அழகாக இருப்பீங்க, ரொம்பவும் நல்லா லக்ஸூரியா இருக்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. ஆனால் இங்கே ரொம்பவும் கொள்கை இல்லாமல், கோட்பாடுகள் இல்லாமல், லட்சியங்கள் இல்லாமல் அலட்சியவாதிகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று அந்த நபியினுடைய விளக்க உரைகள் வருகிறது. தொடர்ந்து அந்த நபிமொழி சொல்லப்படுகிறது. அந்த சமூகத்திலே எதிரி சமுதாயங்கள், அதாவது இன்னும் பிற சமுதாயங்களுக்கு உங்களை குறித்த எந்த விதமான மதிப்பற்றமும் இருக்காது. முஸ்லிம்கள் வாக்கு தவறாதவர்கள், முஸ்லிம்கள் நியாயவான்கள், முஸ்லிம்கள் நல்லவர்கள், முஸ்லிம்கள் யோகியர்கள் என்கின்ற எந்த விதமான சான்றுகளும் உங்களுக்கு இருக்காது. முஸ்லிம்கள் எல்லாம் களவான பசங்க அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தோடு, முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் எல்லாம் கொடுமையாளர்கள், முஸ்லிம்கள் எல்லாம் வன்முறையாளர்கள், முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்கின்ற எல்லா விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வகன் இருக்கும். அதன் காரணமாகத்தான் இது இருக்கும். எதிரி சமுதாயத்தினுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும்? முஸ்லிம் சமுதாயத்தின் உள்ளத்துல வகன் இருக்கும். வகன் என்றால் என்ன யார சொல்லலாம் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகன் என்று சொன்னால் உலகத்தின் மீதான பற்று, மரணத்தின் மீதான வெறுப்பு, மறுமையை மறந்த அந்த சமூகம் எப்படி இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய புகழ் ஓங்குக, அவருடைய வார்த்தை இன்றளவிலும் உண்மையாக இருக்கிறது. உண்மையா இருக்கிறது. சோ இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? இந்த சமூகத்தில் இழிநிலைக்கு காரணம் என்ன? யார் காரணம்? வரலாறுடைய முழுவதும் பாருங்க, எப்பொழுதெல்லாம் முஸ்லிம் சமூகங்கள் லட்சியவாதிகளாக இருந்தார்களோ அப்போதெல்லாம் முஸ்லிமுடைய கை ஓங்கி இருக்கும். நாம் அதிகாரத்தில் இருந்தோம். வரலாற்றுடைய பக்கங்களை திரும்பி பாருங்க, எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய இலக்கை மறந்து அலட்சியவாதிகளாக இருந்தோமோ அப்பொழுதெல்லாம் எதிரிகளுடைய கைக்கும் வாய்க்கும் நாம் இரையாக இருக்கின்றோம். ஒவ்வொரு வரலாற்றுடைய பக்கங்களையும் திரும்பி பாருங்கள், முஸ்லிம்கள் எல்லாம் எப்பொழுது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தார்கள் என்று சொல்லி பாருங்கள். அப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி லட்சியவாதிகளாக இருந்தார்கள். 1924 கிலாபத்துடைய வீழ்ச்சிக்கு பிறகு முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தும் சொல்லலாம் துயரங்களுக்கு ஆளானது. காரணம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய இலக்கிலிருந்து, நாம் நம்முடைய லட்சியத்திலிருந்து பிறந்து எங்கோ போய்விட்டோம். அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், பயணத்ததுவோன் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறான்.
அல்லாஹ்வுடைய ஒரு நீதி இருக்கு. அல்லாஹ்வுடைய ஒரு நீதி இருக்கு. என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் அல் குர்ஆனிலே சூரத்துல் யூனுஸ் வரக்கூடிய 44வது வசனம், இன்னல்லாஹ லா யலிமுன் நாஸ ஸயன் வலாகின்னன் நாஸ அன்ஃபுஸஹும் யலிமூன். உண்மையில் அல்லாஹ் மனிதர்களுக்கு சிறிதும் அநீதி இழைப்பதில்லை, எனினும் மனிதர்கள் தமக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான், யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். நாம நம்மளுடைய தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்குவோம். நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய லட்சியம் என்ன, நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய உயர் தர்தா என்ன, இது எதையுமே தெரியாம நாம நம்மளுடைய தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்குவோம். இதுதான் நம்முடைய நிலை. நம்முடைய இழிநிலைக்கு காரணம் வேற யாரும் இல்லை. நம்முடைய இழிநிலைக்கு காரணம் எதிரிகள் அல்ல, பாசிச பாஜக இல்ல, இந்த சியோனிஸ்டுகள் இல்ல. இந்த முஸ்லிம் உம்மத்துடைய இந்த இழிநிலைக்கு காரணம் முஸ்லிம்களே. ஏன்னு சொன்னால் இஸ்லாத்திற்கும் நமக்குமான தூரம், இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்குமான தூரம் மலைக்கும் மடுவுக்குமான தூரமாக மாறிவிட்டது. நான் குறை சொல்லல, யதார்த்தத்தை சொல்கிறேன். என்னையும் உட்படுத்திக் கொண்டு சொல்கிறேன், என்னையும் விட்னஸாக வச்சு சொல்கிறேன். ஆக அருமைக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் சிறுபான்மையினர், அவர்கள் பெரும்பான்மையினர், அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அவர்களை நாம் அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நிராசையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வகையான அச்சம் உள்ளத்தை சூழ்ந்திருக்கிறது. இந்த விஷயத்தை குறித்து நான் பின்னாடி சொல்றேன். அடுத்த விஷயம், இந்த சமூகம், இந்த சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் எதை பற்றியுமே கவலை இல்லை, எதை பற்றியுமே அக்கறை இல்லை. தான் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, நம்முடைய ஜாப் இருக்கு, நம்ம போயிட்டு வந்தோம் 9 to 5 டியூட்டிக்கு, நம்ம பாட்டுக்கு ராகத்தா இருப்போம். பிளைட் விட்டா ஊருக்கு போவோம், பிளைட் விடலாம் இங்கேயே இருப்போம். முடிஞ்சா ஊர்ல போய் கபர்ஸ்தான், இல்லைன்னா சுலைபி தாகிறோம், முடிஞ்சு போச்சு, சலாம். எந்த இலக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காலையில எந்திரிச்சமா, முடிஞ்சு போச்சு அன்னைக்கு நாள். நாட்கள் மிக வேகமாக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. நாமளோ அந்த நாட்களில் என்ன செஞ்சோம்னே தெரியல. இன்னைக்கு இரவு நீங்க தூங்க போகும்போது இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு உங்களுடைய நல்ல மனிதர்களில் இந்த அமல் கண்டிப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் பாக்கி உள்ள நாட்களில், பாக்கி உள்ள தினங்களிலே நாம் என்னென்ன விஷயங்களை இறைவனுக்காக, இறை மார்க்கத்திற்காக செய்தோம் என்று சொல்லி கொஞ்சம் சுயமதிப்பீடு செய்து பாருங்க. நம்முடைய நேரங்கள் எல்லாம் எப்படி வீணாகுது? நாம் எல்லாம் இன்னைக்கு ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிறோம், ரியாலிட்டி என்னங்கிறது தெரியாம இருக்கிறோம் இல்லையா? ரீல்ஸ்னால இன்னைக்கு பலவிதமான மாற்றங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? உகந்தில்லாம் அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேணாம். இன்னும் சொல்லுவோம், வெறுமனே 23 ஆண்டுகளில், வெறுமனே 23 ஆண்டுகளில் ரசூலுல்லாஹி அவர்கள், குறிப்பாக 10 ஆண்டுகளிலே ரசூலுல்லாஹி அவர்கள் மகத்தான மாற்றத்தை இந்த பூமி பந்திலே மாற்றினார்களே என்று உணர்ச்சி கொண்ட பயான்கள் எல்லாம் பண்ணுவோம். ஆனா அல்லாஹ் அன்று நம்மை குறித்து அல் குர்ஆன்ல சொன்னது வேற, ஆனா நாம இப்ப செய்யறது வேற. அன்னைக்கு அல்லாஹ் நம்மளை குறித்து சொன்னா, முஸ்லிம் உம்மத்தை குறித்து சொன்னா, குந்தும் ஹைர உம்மத் உரிஜிதுல் லின்னாஸ், நீங்கள் சிறந்த சமுதாயம், நீங்கள் மக்களிடையே நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் சிறந்த சமுதாயம் சொன்னா கரெக்டா? நீங்கள் நன்மை ஏறி தீமை தடுக்கிறீர்கள் சொன்னா, அந்த சிறந்த சமுதாயம் என்பதற்கான, முன்னுதாரணமான சமுதாயம் என்பதற்கான முன்மாதிரித்தனம் இன்றைய முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறதா? மேலும் சொன்னா அல்லாஹ், وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُسْوَةً حَسَنَةً لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ, மேலும் இவ்வாறு முஸ்லிம்களான உங்களை நாம் உம்மத்தன் வசத்தன் சமநிலையுடைய சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குவதாக, இறை தூதர் உங்களுக்கு எப்படி சான்று வழங்கினாரோ அதே போல மக்களுக்கு நீங்கள் சான்று வழங்குவதாக ஆக வேண்டும் என்பதற்காக செய்கிறோமா? நடுநிலை சமுதாயமாக இருக்கிறோமா? நாம் மக்களுக்கு சான்று வழங்குகிறோமா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் ஒவ்வொரு நிமிடமும் யா ரப்பி உம்மதி, யா ரப்பி உம்மதி என்கின்ற வார்த்தைகளோடு வாழ்க்கையாக நடத்தினார்களே. அப்படிப்பட்ட, கொஞ்சம் பேசாம இருக்கலாமேமா, கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசும்போது அதை விட முக்கியமான விஷயம் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் யா ரப்பி உம்மதி, யா ரப்பி உம்மதி, இந்த உம்மத்துடைய நிலை என்கின்ற கேள்வியை மறுமையில் கேட்பதற்காக இந்த இம்மையிலே ஒவ்வொரு நிமிடமும் இந்த உம்மத்திய முஸ்லிமுக்காக, இந்த மாநிலத்திற்காக எவ்வளவு சிரமங்களை பட்டு இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி நம்ம கையில கொடுத்துட்டு போனாங்க. இது சிறந்த சமுதாயம்,
என்றும் அளவிற்கு இந்த சமுதாயத்தை உருவாக்கிட்டு போனாங்க. இது நடுநிலை சமுதாயம் என்கின்ற அளவிற்கு உருவாக்கி விட்டு போனாங்க. ஆனா நாமோ நம்முடைய நிலை உலகத்தினுடைய வரைபடத்துல மேப்ல நம்ம எல்லாரும் மக்கள் தொகையை முஸ்லிம் உம்மத்துடைய மக்கள் தொகையை பார்த்தோம்னா ஒரு அமெரிக்கா, ஒரு பிரான்ஸ், ஒரு ஜப்பான், இந்த அளவுக்கு மக்கள் தொகை கொண்டதுதான் முஸ்லிம் உம்மத்துடைய மக்கள் தொகை. 5 பேர்ல ஒருத்தரா முஸ்லிம்ஸ்? 5 பேர்ல ஒருத்தர் முஸ்லிம் இல்லையா? இந்தியாவில் மராட்டியர்கள், சிக்கு, முதலியார்ஸ், இன்னும் கவுண்டருங்க, தலித்துங்க, இந்த எண்ணிக்கையை விட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய எண்ணிக்கை எவ்வளவு? இந்தியாவில் நம்ம மக்கள் தொகை எவ்வளவு? எவ்வளவு? 20 crore, 20 கோடி இல்லையா? 20 கோடி நம்முடைய மக்கள் தொகை. ஆக இதனுடைய அடையாளம், இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய மக்கள் தொகை என்பது ஒரு பெரும் அடையாளம். ஆனா நம்முடைய போக்கஸ் எல்லாமே எதுல இருக்குன்னா, நம்முடைய போக்கஸ் எதுல இருக்குன்னா, நம்ம போராட்டம் நடத்துவோம், இல்லைன்னா நம்ம உரிமைகளுக்காக போராடுவோம், அல்லது நம்மளுடைய முஸ்லிம்களுடைய சமுதாயத்துடைய பாதுகாப்பை பற்றி பேசுவோம். இதுதான் இருக்கு நம்மளுடைய மெயினான விஷயங்கள். எல்லாமே இதுல சுத்தி பேசிட்டு இருப்போம். ஆனா புதுமையாக புத்துணர்ச்சியோடு நாம் எல்லோரும் இந்த சமூகத்தில் மீண்டெடுக்க வேண்டிய, இந்த சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய இந்த பணிகள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிற எந்த விதமான திட்டமிடலும் நம்மகிட்ட இருக்காது. வரலாற்றினுடைய தீர்மானமாக திருப்பு முறையாக இருக்க வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் இன்னைக்கு வெறுமனே சாதிய அமைப்புகளை போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சுருங்கி போயிட்டோம். இந்த சூழல்ல அல்லாஹ் சத்தியத்துக்கு சான்றிதழை சொல்லி நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? கேட்கிறோம். சத்தியத்துக்கு சான்று பகர வேண்டிய முஸ்லிம் உம்மத் நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஹைர உம்மத், முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, ஹைர உம்மத், நீங்கள் ஒட்டுமொத்த மாநில மூலத்திற்கும் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? முன்மாதிரி சமூகமே நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். கவர்ச்சிகள் பின்னால் சென்று கொண்டிருக்கின்ற சமுதாயமே, கவர்ச்சிகள் பின்னால் சென்று கொண்டிருக்கிற சமுதாயமே, நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? கவர்ச்சி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஓகேவா? அது சினிமாவுக்கு பின்னாடி இருக்கலாம், அரசியலுக்கு பின்னாடி இருக்கலாம், அரசியலும் சினிமாவும் கலந்ததாக இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சட்டையும் பேண்டு மாதிரி இல்லையா? அதனால அதை நம்ம சொல்ல வேண்டாம். இப்போ யார் கூட்டாலும் போற ஒரு கூட்டமா இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்கு. யார் கூட்டாலும் சரி, அது கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எதை பத்தினே கவலை இல்லை. யார் கூட்டாலும் போகக்கூடிய ஒரு ஆட்டுமந்தை கூட்டம் போல முஸ்லிம் சமுதாயத்தோட கூட்டம் இன்றைக்கு மாறிடுச்சு. காரணம், என்னென்ன பேரில் எல்லாம் அமைப்புகளும் இயக்கங்களும் இருக்குமோ அப்படிப்பட்ட அமைப்புகளும் இயக்கங்களும் குவைத்தில் கூட இருக்கு. இந்த குவைத்துல கூட எல்லா கூட்டங்களுக்கும் போற ஒரு நடைமுறை நம்மள்ட்ட இருக்கா? எதற்கு போறோம், ஏன் போறோம், என்ன கொள்கை, என்ன கான்செப்ட், எல்லாம் நல்லதுதான் பாய், எல்லாம் நல்லதுதான் கூப்பிடுறாங்க. அதனால போயிடா வருவோமே, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு பிரியாணி போட்டோம், அல்லாஹ் காப்பாற்றோம். அந்த அளவிற்கு நாம ரொம்ப மலிவாய் போயிட்டோமா? அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப மலிவாய் போயிட்டோமா? இன்னும் நம்முடைய இலக்கியம் என்ன, நம்முடைய லட்சியம் என்ன, இது எதையும் தெரியாம, நம்முடைய வரலாறு என்ன, நம்முடைய பேக்ரவுண்ட் என்ன, எதையுமே புரியாம இருக்கிற சமூகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் ஒரு புறம் பார்த்தோம்னா மூட நம்பிக்கைகளிலே நாம் எல்லோரும் மூழ்கி இருக்கிறோம். மூட நம்பிக்கைகள் சென்ஸ், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியோடு முட்டு கொடுக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் என்ன தவறுகள் செய்தாலும், இறைவனுக்கும் இறை மார்க்கத்திற்கும் என்ன தவறுகள் செய்தாலும் அது எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்ம என்ன பண்றோம்? ஓகே, அதுல அவங்க மனசு காணக்கூடாதுல பை, அதனால அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவோம், நோ ப்ராப்ளம். அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான்,
அல்லாஹ் இறக்கிற வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டால், இல்லை என்னுடைய தந்தையார் பாட்டனார் என்னுடைய எந்த வழியை பின்பற்றுவதாக நாங்கள் கண்டோமோ அதனையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று மறுமொழி கூறுகின்றார்கள். அப்படியானால் அவர்களின் தந்தையார் பாட்டனார் எதையும் சிந்தித்து விளையாடுவதாய் நேர்வழி பெறாதவர்களாய் இருந்தாலுமா இவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள்? இந்த 2026 கூட முஸ்லிம் உம்மத், முஸ்லிம் சமுதாயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய மூளை முக்குகள் எல்லாம் போய் பாருங்க. ஏதாவது ஒரு விபத், ஏதாவது ஒரு மூட நம்பிக்கைகள் பின்னாடி நாம எல்லாம் சுற்றி திருந்துட்டு இருக்கோம். கேட்டா சொல்லுவோம், நாமெல்லாம் நான் முஸ்லிமா இருந்து முஸ்லிமா வந்தோம்ல, நான் முஸ்லிமா இருந்து முஸ்லிமா வந்தோம்ல, இன்னும் நம்மளை விட்டு அந்த பழக்கம் எல்லாம் போகல. இன்னும் ஐயாவும் ஜாகுலியா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்துக்கு முன்பே இருந்த அந்த பழக்க வழக்கங்கள் நம்மை தொற்றியே இருக்கு. இது முழுமையாக மாற்றப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து, மஸ்லஹ் பிரச்சனைகளிலேயே நாம் நிறைய நேரங்களை வீணாக்குகிறோம். மஸ்லஹ்கள் பேசப்பட வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக பேசப்பட வேண்டும். எங்கே? மஸ்ஜிதுகளிலே பேசப்பட வேண்டும், சோசியல் மீடியாக்கள் இல்ல. சோசியல் மீடியாக்கள் சண்டை போடுறதுக்கு மஸ்லஹ் விஷயங்கள், மஸ்லஹ் விஷயங்கள் சொன்னா இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் சொன்னாலே ஒரு ஸ்லோகன். குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, இந்த ஹதீஸ் இருக்கா, இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு சமூகத்தை, ஒரு இளைய சமுதாயத்தை கடந்த 30 ஆண்டுகளாக நாம் எல்லாம் கஷ்டப்பட்டு உண்டாக்கி வச்சிருக்கிறோம். கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இதுதான் மார்க்கம் என்று எழுதி வச்சிருக்கிறோம். ஆதாரம் கேட்பது மட்டுமே மார்க்கம் என்று சொல்லி மிக தவறாக எழுதி வச்சிருக்கிறோம். ஆதாரம் கேட்பது தவறுன்னு சொல்ல வரல, அதுதான் மார்க்கமாக நம்ம பார்க்கிறோம். அதுதான் மார்க்கத்தினுடைய மிக உயர்ந்த விஷயமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் பின்னாலே நேரங்களும் காலங்களும் பொருளாதாரமும் வீண்களை ஆகிக்கொண்டிருக்கிறது என்பதை உணராமல் இன்னும் அமைப்புகள் மத்தியிலே எதிரி பார்வைகள் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்பு, அந்த அமைப்பு, இது ஒரு இயக்கம், இது ஒரு இயக்கம், இது நீங்க இந்த ஊரை குழுந்த வச்சீங்கன்னா நாங்க இந்த ஊரை குழுந்த வைப்போம், நீங்களும் நாங்களும் பேசுவோமா, ஒரே மேடையில் பேசுவோமா என்று சொல்லி மிகவும் அசிங்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இயக்கங்கள் எல்லாம் புற்று செல்வதை போல முளைத்து வந்திருக்கிறது. இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பிஜேபி வந்துருவாங்க, ஆர்எஸ்எஸ் வந்துருவாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும் சொல்லி பயப்படுத்தல் இருக்குல்ல. இந்திய அளவில் பிஜேபிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, சியோனிஸ்டுகளுக்கு எதிராக நாம் எல்லோரும் கிளம்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களோ அதே வழிமுறையை பின்பற்றுகின்ற ஒரு பொதுபோக்கான ஒரு மோசமான நிலையில் இயக்கம் என்கின்ற பெயரிலே நம்ம வளர்ந்திருக்கிறது. என் மண், என் உரிமை, என்னுடைய உலக விஷயங்கள், என்னுடைய விவகாரங்கள் என்று சொல்லி அதன் பின்னாலே உழந்து கொண்டிருக்கிறோம். நேரமும் காலமும் பொருளாதாரமும் அதன் பின்னையே செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். சுத்தி சுத்தி பார்த்தோம்னா இந்த உலகத்துடைய, நான் மேலே சொன்னேன் இல்லையா, உலகத்தின் மீதான பற்று, உலகத்தின் மீதான ஆசை, உலகத்தின் மீதான மோகம், உலகத்திலே நமக்கு இப்படி எல்லாம் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எந்த வழிமுறையை பின்பற்றினாலும் இந்த உலகத்தில் நம்ம அதிகாரத்தை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி மிகவும் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையும் இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டாத வழியிலே நமக்கு கிடைக்கப்படுகின்ற எந்த உரிமைகளும், எந்த அரசாங்கத்துடைய அதிகாரமும் தேவையற்றது. அதுக்கு செத்தே போகலாம், அதுக்கு செத்தே போகலாம். அல்லாஹ் சஹீஹுல் அந்தஸ்து கொடுப்பான். கரெக்டா? ஆக முஸ்லிம் சமுதாயத்தை தாண்டி பொது சமூகத்தை கொஞ்சம் கண்ணை விரிச்சு பாருங்க. நமக்கான பிரச்சனைகளை மட்டுமே பேசிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கான பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கிறோம். அதைத்தான் நான் மேல சொன்னேன். நாம் எல்லாம் ஒரு ஜாதிய சங்கங்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னேன். ஜாதிய சங்கங்களாக சுருங்கக்கூடிய உம்மத் கிடையாது இந்த உம்மத். ஜாதிய சங்கங்களாக சுருங்கிவிடக்கூடிய, ஜாதிய தேவைகளுக்காக மட்டும் ரோட்டில் இருந்து மறியல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல நம்முடைய முஸ்லிம் உம்மத். மாறாக ஒட்டுமொத்த மாநில குலத்திற்கும் வழிகாட்ட வந்த கலந்துரை விளக்கமாக விளங்கக்கூடிய ஒரு வெற்றிய குழுதான் இந்த முஸ்லிம் உம்மத். அதை மறந்துட்டோம். நம்முடைய வெயிட்டேஜ் தெரியல, நம்ம யார் என்பது தெரியல, நம்முடைய இலக்கு என்ன என்பது புரியல. அது புரியாம நாம நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே, நம்முடைய அஜெண்டா எல்லாமே கிரியேட் பண்ணப்படுது. யார் தெரியுமா? நம்முடைய எதிரிகளால் கிரியேட் பண்ணப்படுது. நம்முடைய எதிரிகள் நம்ம என்ன போராட்டம் நடத்தணும்,
நம்ம என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எந்த ஊரை குழுங்க வைக்கணும் நம்முடைய எதிரிகள் தீர்மானிக்கிறாங்க. மாறாக நமக்கென்று தூரநோக்குடைய திட்டமிடலோ, நமக்கென்று எந்த விதமான அஜெண்டாவோ, நமக்கென்று எந்த விதமான இலக்கோ, நமக்கென்று வழிகாட்டக்கூடிய சிறந்த தலைமையோ இன்றைக்கு ஆளுமைகளாக கூட மிகவும் குறைவாகவே இருக்கிறார். பாலியல் குற்றங்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு உயர்ந்து கொண்டே போகுது. பாலியல் குற்றங்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு உயர்ந்து கொண்டே போகுது. அது மட்டுமல்ல, பெண்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு நாடாக இந்தியா மாறிக்கொண்டே போகுது. நாம் நம்முடைய உரிமை, நம்முடைய அதிகாரம் என்று சொல்லி நம்மள பேசிட்டு இருக்கிற இதே நேரத்துலதான் இந்தியா என்கின்ற நாட்டில நம்முடைய தாய் திருநாடு பெண்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு நாடாக மாறிக்கிட்டே போகுது. சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டாச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சட்டப்பிரிவு 370 என்ன, யாராவது சொல்லுங்களேன். சட்டப்பிரிவு 370 என்ன? காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து. வெரி குட். அடுத்து சட்டப்பிரிவு 497 நீக்கப்பட்டுச்சு. 497 என்ன? என்னமா 497 சட்டப்பிரிவு 497 எது? ஆன்சர் சொன்னா பதில் தரேன். பர்ஸ்ல காசு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். முத்தலாக் இல்ல ஜி, தப்பு இல்ல, அது இல்ல. சட்டப்பிரிவு 497 கள்ளக்காதல் அனுமதிக்கப்பட்டு விட்டது இந்தியாவில். தெரியுமா? யாரு விருப்பம் இருக்கோ லிவிங் டுகெதர் இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டுருச்சு இந்தியாவில். ஊரணி சேர்க்கை அனுமதிக்கப்பட்டு விட்டுருச்சு. ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கலாம். என் பாடி மை பாடி மை ரைட்ஸ். கரெக்டா? மை பாடி மை ரைட்ஸ் சொல்லக்கூடிய அளவிற்கு கலாச்சாரத்திலே ஒழுக்க சீரழிவுடைய உச்சத்திலே இன்றைக்கு இந்தியா சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. ஜி அப்புறமேட்டு கொடுக்கலாமே, கோச்சுக்காம. ஜாதிய வெறிகளும் ஆணவ கொலைகளும் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே போயிட்டு இருக்கு நம்முடைய தமிழ்நாடு உட்பட. ஜாதிய வெறிகளும் மத வெறிகளும் இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்குது. பாசிச அரசாங்கம் வந்த பிறகு இந்தியா என்கின்ற பன்முக தன்மை இருக்குல்ல, அது சீர்குலைந்து போயிடுச்சு. இன்னும் மத வெறியால், ஜாதிய வெறியால் தலித்துகளும் முஸ்லிம்களும் கிறிஸ்டியன்களும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம நம்முடைய உரிமைகளை பற்றி மட்டுமே பேசி ரொம்ப பிஸியா இருக்கிறோம். கரெக்டா? பொருளாதார வளர்ச்சி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இந்தியா பொருளாதார வளர்ச்சியில இருக்கு. ஆனால் பெரும்பாலும் யார் வளர்ச்சி அடைந்திருக்கா? அம்பானியும் அதானியும் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்களே ஒழிய பாமர மக்களுடைய வளர்ச்சி ரொம்பவும் ஸ்லோவா தான் இருக்கு. இது எல்லாம் நமக்கு கவலை இல்லை இல்லையா? இதை பத்தி எல்லாம் முஸ்லிம் உம்மத்திற்கு கவலை இல்லை. முஸ்லிம் உம்மத்து இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அப்படித்தானே? முஸ்லிம் உம்மத்து இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். நாம நம்முடைய மார்க்கத்துடைய விஷயங்களை மட்டும் பேசுவோம். தீமைகளை தடுப்பது என்பது மார்க்கத்தில் இல்லையா? நன்மைகளை ஏறுவது என்பது மார்க்கத்தில் இல்லையா? மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மது விற்பனை எவ்வளவு 2025 தமிழ்நாட்டில் மது விற்பனை எவ்வளவு டார்கெட் தெரியுமா? டார்கெட் தெரியுமா? 2026 55,000 கோடி. தமிழ்நாட்டுடைய மது விற்பனை டார்கெட் 55,000 கோடி. இதை பத்தி நம்ம கவலை இல்லை இல்லையா? மது ஹலாலா? அப்ப ஹராம் தானே, அது தடுக்கணும் தானே, ஒவ்வொரு முஸ்லீம் தடுக்கணும் தானே. எத்தனை மது ஒழிப்பு போராட்டங்களை நாம் நடத்தி இருக்கிறோம், எத்தனை முஸ்லிம் உரிமை போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம், நிறைய விடுதலை போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்ல வரல, தயவு செய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. டிஎம்எல் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல இல்ல, அதெல்லாம் நடத்தணும், நடத்த வேண்டும். ஆனால் அதற்கு பகரமாக அதற்கையும் மீறி அதை விட நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பாதிப்பு உள்ளாக்குகின்ற எல்லா தீமைகளையும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய முன்னணியில் நிற்க வேண்டியது முஸ்லிம் உம்மத். திசை தெரியாமல் தெரிகின்ற நம்மை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி கேட்கிறான். முஸ்லிம் மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? இந்தியாவில் உலகளவில் எவ்வளவு தெரியுமா? இந்திய முஸ்லிம் மக்கள் தொகை 150 கோடி. இந்தியாவில் 20 to 25 கோடி, 23 கோடி. தமிழ்நாட்டு அளவில் கிட்டத்தட்ட 50 to 55 லட்சம். வெறுமனே 5.86%.
மேபி இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா மேபி 6%. ஓகே, 6.5%. இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனித வளம். தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய லிட்ரஸி ஒன்லி முஸ்லிம்கள் மட்டும் 80%. முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நம்மளால படிக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய இன்ஜினியர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு கல்ஃப்ல பாருங்க, கேஓசி கேஎன்டிசி நிறைய இன்ஜினியர்ஸ் நம்ம பிள்ளைங்களா இருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டில் முஸ்லிம் லிட்ரஸி, தமிழ்நாட்டுடைய மொத்த லிட்ரஸி 80%, அதுல முஸ்லிம் லிட்ரஸி 88%, அதுல ஆண்கள் 92%, பெண்கள் அப்ராக்சிமேட்லி 83%. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு பேருடைய உழைப்பு, எவ்வளவு பெரிய மாற்றம். ஆனாலும் இந்த சமுதாயத்தில் நிறைய கலாச்சார சீரழிவுகள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இருக்கா? நாம என்ன நினைச்சோம், நம்ம பிள்ளைங்களா படிச்சுட்டாங்கன்னு சொன்னா எல்லாம் மாறிடும் நினைச்சோம். மாறலே. நம்ம பிள்ளைங்களா படிச்சுட்டாங்க எல்லாம் மாறிடும் நினைச்சோம். மாறலையே. அப்போ இன்னும் எங்கேயோ நம்ம கோட்டை விடுறோம் தெரியும். இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்க. முஸ்லிம் சமூகத்துடைய, தமிழ்நாட்டில் கூடிய முஸ்லிம் சமூகத்துடைய பொருளாதார நிலை, செல்ஃப் எம்ப்ளாய்டு மட்டும் அப்ராக்சிமேட்லி 41%. ஸ்கில்டு லேபர் நம்மள அப்ராக்சிமேட்லி 22%. ஒன்லி முஸ்லிம்ஸ் மட்டும் சொல்றேன். 50 லட்சம் சொன்னேன் இல்லையா, அந்த 50 லட்சம் முஸ்லிம்களை மட்டும் சொல்றேன். பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் அப்ராக்சிமேட்லி 18%. கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்ராக்சிமேட்லி 5 to 7%. Gulf employment with families approximately 28 to 38%. நம்ம அக்ரிகல்ச்சர்ல நம்ம less than 10%. தமிழ்நாடு முஸ்லிம்கள் less than 10%. நம்ம இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் மட்டும், பள்ளிவாசல் ஜமாத்துகள் மட்டும், தமிழ்நாடு மட்டும் சொல்றேன், தமிழ்நாடு மட்டும் கிட்டத்தட்ட 8000க்கு மேல. நம்ம இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துகள் 5000க்கு மேல. நம்ம இருக்கக்கூடிய சமூக நல அமைப்புகள் 1000க்கு மேல. கல்வி அறக்கட்டளைகள் 300க்கும் மேல. நம்ம இருக்கக்கூடிய மாநில அளவிலான இயக்கங்கள் 50க்கு மேல. மொத்தம் கிட்டத்தட்ட 15,000க்கு மேல அமைப்புகள் முஸ்லிம் சமூகத்தில் தமிழ்நாட்டு, இந்தியாவை உட்பட இருக்கு. தமிழ்நாடு முஸ்லிம்களுடைய பாசிட்டிவ் அம்சங்கள் நான் இப்ப சொல்லிட்டு வந்தது எல்லாமே. இவ்வளவு பெரிய சோர்சஸ் இருக்கு நம்மகிட்ட. நம்ம சாதாரணமான ஆளுங்க கிடையாது. இவ்வளவு பெரிய சோர்சஸ் விளக்குறதுக்காக தான் அந்த புள்ளி விவரங்கள்லாம் சொன்னேன் உங்கள்கிட்ட. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இஸ்லாம் தமிழ்நாட்டுல வந்துருச்சு. யார் மூலமா? யார் மூலமா? எந்த மன்னர்? சேரமான் பெருமான் என்ற மன்னர் மூலமாக, அவருடைய வழித்தோன்றல் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இஸ்லாம் வந்துருச்சு. 1000 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய அரபு தமிழ் கல்வெட்டுகள் நம்ம ஊர்ல இருக்கு. கீழக்கரை கல்லுப்பள்ளி தெரியுமா? 1000 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி நம்ம ஊர்ல இருக்கு. வடக்குல இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே தெற்குல இஸ்லாம் வசந்தமாக வந்துருச்சு. ஆக வடக்கிலிருந்து இஸ்லாம் வந்ததல்ல தமிழ்நாட்டுக்கு. நாமல திராவிடர்களுக்கு, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு எப்பவோ இஸ்லாம் வந்துருச்சு. ஆக இவ்வளவு சோர்சஸ் அல்லாஹ் கொடுத்த பிறகும் கூட நாம் ஏன் இன்னும் வெறும் குறுங்குலவாதிகளாக, சாதி அமைப்புகளாக நம்ம இன்னும் இவ்வளவு இழிநிலையில் ஏன் இருக்கிறோம்? அல்லாஹ் நம்மை நோக்கி அழைக்கிறார். ஃபபிர்ரு இலல்லாஹ். சூரத்துல் தாரியாத்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், ஓடி வாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம். ஓடி வாங்க, வேகமாக ஓடி வாங்க அல்லாஹ்வின் பக்கம் என்று சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னாத்தின் தஜ்ரி ஜன்னாத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஹித்தத் லில் முத்தகீன். இறைவனிடமிருந்து வழங்கப்பட்ட மன்னிப்பு மற்றும் சுவனத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அது வானங்கள் பூமியின் அளவிற்கு விரிவானது. மேலும் அது இறைச்சம் உடையவருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. ஆக அல்லாஹ்விடத்தில் நம்ம திரும்புவதுதான் முதல் வழி. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு ஏற்கிறது தான் நம்முடைய முதல் வழி. அல்லாஹ்வை விட நம்மை மாற்றுவதற்கு, நம்மை மேலமைச்சதற்கு, நம்மை முன்னேற்றுவதற்கு, நம்மை ஈடேற்றம் செய்வதற்கு வேற யாராலும் எவராலும் முடியவே முடியாது. கரெக்டா? அல்லாஹ்வினால் மட்டுமே முடியும். ஆக அல்லாஹ்வுக்கு முன்னா நம்ம போகணும். அடுத்து நம்ம கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஆயுதம் திருக்குர்ஆன். இந்த ஃபயன ததுகுபோங்கிற வசனத்தை சொல்லி அதற்கு அடுத்த வசனம் என்ன தெரியுமா? இன் ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன். இன் ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன்.
இந்த குர்ஆன் இருக்கிறது, இது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல உபதேசமாக இருக்கிறது என்று சொல்லி, மனிதர்களே உங்களிடம் அல்லாஹ் ஒரு அறிவுரையை உங்களிடம் அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கிறான். அது இதயங்களில் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஒரு அருட்கொடையாகவும் திகழ்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த திருக்குறள் நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கு தெரியுமா? நம்ம இடத்துல தமிழ் சமுதாயத்துல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சிக்கன் 65 தெரியுமா? சிக்கன்ல என்னென்ன வகையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் தந்தூரி, சிக்கன் அல்ஃபகம், சிக்கன் கபாப், வேற நமக்கு நிறைய தெரியும். நமக்கு கோயத்துல டெய்லி அங்கதான் போயிட்டு இருக்கோம், வீட்டுல யாரும் சாப்பிடுறோம். அடுத்து சிக்கன், சிக்கன் சவாயா, சிக்கன் பட்டர் சிக்கனா, பட்டர் சிக்கன், ஆப்கானி சிக்கன், சிக்கன் கடாய், அல்பகம் சொல்லிட்டேன். வேற ஏதாவது பெண்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கு நிறைய தெரியுமே. பிராய்லர் சிக்கனா, டிராகன் சிக்கன், வெரி குட். சிக்கன் லாலிபாப் இல்லையா? நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி சிக்கன், ஹைதராபாத் சிக்கன், செட்டிநாடு சிக்கன், நிறைய சொல்லுவீங்க, ராத்திரி ஃபுல்லா சொல்லிட்டே இருப்பீங்க. ஆக ஏன் இது சொன்னா, நீங்களாம் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல, நீங்களாம் எனக்கு எழுச்சிட்டு தான் இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா இந்த சிக்கன் பட்ட பாடு இருக்குல்ல, அதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் இன்னைக்கு படாத பாடுபட்டு. என்ன தெரியுமா? குர்ஆன் அப்ளிகேஷன், குர்ஆன் தமிழாக்கம், குர்ஆன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், குர்ஆன் தப்சீர், குர்ஆன் மொபைல் ஆப்ல இருக்கு, குர்ஆன் மனனம் செய்து இருக்கு, எல்லாருடைய மனதிலையும் மனனம் செய்து இருக்கு குர்ஆன். குர்ஆன் எல்லா வடிவங்களிலும் இருக்கு. குர்ஆன் அழகான முறையில் ஓதப்படுது. இங்க நம்ம என்ன பண்ணுவோம், ரமலான்ல வண்டி எடுத்து விரட்டி எடுத்துட்டு போவோம் இல்லையா? எதுக்கு? அழகான ரம்மியமான குரலை கேட்டு நம்ம ஆன்மீக அந்த ஆனந்தத்தை அடைஞ்சுக்குவோம் இல்லையா? இதெல்லாம் அடைஞ்சுக்குவோம். ஆனால் குர்ஆனுடைய கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கலாம்னு கேட்டா இல்ல, பெரிய கொஸ்டின் மார்க். குர்ஆனுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்பதற்கு கேட்கலாம், அனுமதி இருக்கிறது. குர்ஆனை பார்த்தாலே நன்மை இருக்கிறது, குர்ஆனை தர்ஜுமா படிக்கணும் இருக்கிறது, குர்ஆனை தப்சீர் படிக்கணும் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் வந்ததனுடைய நோக்கம் என்ன? குர்ஆனுடைய கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தப்படணும். குர்ஆனை உச்சரிப்போடு நிறுத்திவிட்டோம். குர்ஆனுடைய கருத்துக்களை நம்முடைய தொண்டைக்கு கீழே இறக்கல. குர்ஆனுடைய இதயங்களாக நம்முடைய இதயங்களை மாற்றல. குர்ஆனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை மாற்றல. இதுதான் நம்முடைய இழிநிலைக்கான மிக முக்கியமான காரணம். அடுத்து அகக்காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், நாமெல்லாம் ஒரு நிராசையில இருக்கிறோம், ஒரு சில தளர்ந்து போய் இருக்கிறோம். என்னத்தை செய்யறது, நமக்கு ஆசிரியர் இல்ல. நாம எல்லாரும் என்ன இருக்கோம், சிறுபான்மையா இருக்கிறோம், அவங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அதனால நம்மளால என்ன செய்ய முடியுதா? நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திக்ர் ஓதி உட்கார்ந்து போந்தா நம்ம இருக்க பொல்லாப்புக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு நாம எல்லாம் ஒரு விதமான தளர்ச்சியில் இருக்கிறோம். வலா தஹீனு வலா தஹ்ஜனு வ அன்துமுல் அஹ்லவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் நிராசை அடையாதீர்கள், நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், நீங்கள் மூமின் என்று சொன்னால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லி அல்லாஹ் அழைக்கிறார். கொஞ்சம் வரலாற்றுடைய பக்கங்களை திருப்பி பாருங்க. குர்முதியாக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு நயவஞ்சல் கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் ஹம்தான் கர்மத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைவருடைய பெயரில் இருந்து வந்துச்சு. அவர்கள் ஈராக்கில் இருந்து வந்த ஒரு இயக்கம். ஷியாவினுடைய இஸ்மாயிலியாக்களில் ஒரு குரூப்பும் கூட அவர்கள் அரசியல் மதம் சில சார்ந்த ஒரு இயக்கம். அவங்க கிட்டத்தட்ட கிபி 930 நாம் எல்லோரும் புனிதமாக கருதுகின்ற காபத்துல்லாவை நோக்கி படையெடுத்து போனாங்க. இவங்க காபத்துல்லாவை நோக்கி படையெடுத்து போனாங்க. அப்போ அல்லாஹு ஸமா பைத்துல் ஃபில் அமீன் பைத்துல் ஃபில் அர்த், அல்லாஹ் வானங்களிலே அர்ஷில் இருக்கிறான், அவருக்கு பூமியில் வீடுகிறதற்கு என்று சொல்லி காபத்துல்லாவை அடித்து நொறுக்கிறார்கள். நாம் இன்னைக்கு உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற காபத்துல்லாவை அடித்து நொறுக்கிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பெயர்த்து எடுத்தார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பெயர்த்து எடுத்து கிட்டத்தட்ட 22 வருஷம் அவங்க இடத்துல கொண்டு வச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஹஜ்ஜுக்கு வந்த ஹாஜிகளை 20,000 பேரை கொண்டாங்க. 20,000 பேரை கொண்டாங்க. அப்ப சொன்னாங்க, இந்த பூமி, இந்த மக்கத்து பூமி அமைதியான பூமி இல்லையா? இந்த காபத்துல்லா அபயம் அளிக்கக்கூடிய பூமி இல்லையா? அச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய பூமி இல்லையா? இப்பொழுது நாங்கள் 20,000 பேரை கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் சொல்கின்ற அந்த குர்ஆன் வசனம் பொய்யானது, நீங்கள் சொல்கின்ற அந்த குர்ஆன் வசனம் பொய்யானது, மடையர்களே என்று சொல்லி கேள்வி செய்தார்கள். இன்னும் சொன்னார்கள், ஐன சிஜ்ஜீல் வ ஐன அபாபீல். சிஜ்ஜீல் என்றால் என்ன? சிஜ்ஜீல் என்றால் என்ன? சுடப்பட்ட அந்த பறவை இல்லையா, சுடப்பட்ட கற்கள். அபாபீல் என்று சொன்னால் அந்த பறவை இல்லையா. யானை கூட்டம் வந்து மக்காவை தாக்க வந்த போது அலந்தர கைஃப் அந்த சூறா நம்ம வாசிப்போம், ஃபீல் சூரத்தில் வாசிப்போம் இல்லையா. அந்த அபாபீல் எங்கே? ஐன சிஜ்ஜீல் வ ஐன அபாபீல். அந்த சிஜ்ஜீல்கள் எங்கே, அபாபீல் பறவைகள் எங்கே என்று சொல்லி கேட்டார்கள். ரத்த ஆறாக கஅபத்துல்லாஹ்வுடைய மண் ஓடியது. இஸ்லாம் அழிந்து விட்டதா? இஸ்லாம் அழிந்து விட்டதா? இஸ்லாம் தாக்கப்பட்டது, இஸ்லாம் அழிந்து விட்டதா? இல்ல. ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு சிலுவை போர், ஒட்டுமொத்த கிறிஸ்துவ உலகமும் யூதர்களும் சேர்ந்து முஸ்லிம்களை அழித்தொழித்தார்கள். கிட்டத்தட்ட சுமார் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்களுடைய புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் குதூஸுடைய டூம், அந்த டூமுக்கு மேல சிலுவை ஏற்றப்பட்டது. ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 90 வருடங்கள். 90 வருடங்கள். அன்னைக்கு யாராவது பைத்துல் முகத்தஸ்ல போனோம்னா அவருடைய கரண்டை கால அளவுக்கு ரத்தம் இருக்கும். அந்த அளவிற்கு மிக கொடூரமாக இஸ்லாம் தாக்கப்பட்டது. இஸ்லாம் அழிந்து விட்டதா? இஸ்லாம் அழிந்து விட்டதா? இன்றைக்கு மாட்டிறைச்சிக்கு அடிச்சு கொல்லப்படுவதால் சர்வசாதாரணம், சர்வசாதாரணம். இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய இந்த லிச்சி இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக காட்டப்படுகிறது. இஸ்லாம் அழிந்து விட்டதா? ஏன் நம்ம ஊர்ல, நம்ம இந்தியாவில் ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டுல அக்பர் பேரரசர் வந்தார். தீனே இலாஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய மார்க்கத்தை, புதிய குழப்பத்தை உண்டாக்கினார். தெரியுமா? பாங்கு சொல்லக்கூடாது, மத நல்லிணக்கணுங்கிற பேரில் பலவிதமான குழப்பங்களை உருவாக்கினார். ஒருவர் சந்திக்கும் போது சலாம் சொல்லக்கூடாது, நெருப்பு உணவுவதை ஹலால் ஆக்கினார், மதுவை ஹலால் ஆக்கினார், ஹிஜ்ரத் வரலாறுகளை யாரும் பேசக்கூடாது என்று சொன்னார், ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார், ஜம்ஜம் நீரையுடைய புனித தன்மையை விட்டு கங்கை நீர் புனிதமானது என்று சொன்னார். இஸ்லாம் அழிந்து விட்டதா? அக்பர் பேரரசர் எந்த கபர்ஸ்தான்ல போட்டு அடக்கப்பட்டாரோ அதே கபர்ஸ்தான்ல மிக வலுவாக போட்டு குழிவாண்டு புதைக்கப்பட்டதா தீனே இலாஹி என்கின்ற மார்க்கம். இஸ்லாம் அழிந்து விட்டதா? இல்ல. இப்ப நடக்கிறது எல்லாமே சர்வசாதாரணமான விஷயங்கள். வரலாற்றினுடைய பக்கங்களை மிக தெளிவாக புரட்டி பார்த்தால் இப்ப நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிக சாதாரணமான விஷயங்கள். நான் இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஃபீனிக்ஸ் பறவையை போல மீண்டும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு தனித்தன்மையை பெற்றதுதான் இஸ்லாமிய மார்க்கம். ஃபீனிக்ஸ் பறவை உண்மையான எனக்கு தெரியாது, நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே போல மீண்டும் மீண்டும் உருவெடுத்து அதே தனித்தன்மையோடு மேலெழுந்து மறுமலர்ச்சியோடு வரக்கூடியதா இஸ்லாமிய மார்க்கம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த தீன் இந்தல்லாஹ் இஸ்லாம், இஸ்லாமின் இந்த மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். நாம சொல்றதெல்லாம் இஸ்லாம் இல்ல, நாம புரிஞ்சு வச்சிருந்ததெல்லாம் இஸ்லாம் இல்ல. மாறாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி காட்டியிருக்கக்கூடிய மார்க்கம் மட்டுமே இஸ்லாமிய மார்க்கம். இந்த இறைவனுடைய மார்க்கம், இந்த மார்க்கத்தை அந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க. பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் தலை தொங்குகிறதோ, எப்பொழுதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சனைகள் மேல் எழுகிறதோ அப்பொழுதுதான் நபிமார்கள் வந்தார்கள். அப்பொழுதுதான் நபிமார்கள் வந்தார்கள். என்னைக்கு கொடுமைகளும் குழப்பங்களும் அதிகமாக சமூகத்தில் இருந்ததோ அப்பொழுதுதான் நபிமார்கள் வந்தார்கள். தீண்டாமை தலைவிரித்தாடிய போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். தீண்டாமை போயிருக்கிறதா? தீண்டாமை போயிருக்க நம்ம ஊர்ல? நூஹ் எங்கே? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கே? நூஹ் வருவாரா? நூஹ் வருவாரா? இன்னும் ஒரு நூஹ் வருவாரா? இல்லை. அன ரப்புக்கும் அலா, நான் தான் கடவுள் என்று சொல்லி ஒரு அகம்பாவத்திலே, ஒரு ஆணவத்திலே ஆடிக்கொண்டிருந்த ஃபிரௌனுக்கு எதிராக வந்தவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்றைக்கு நான் கடவுள் சொல்லப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? சாமியார்கள் இருக்கிறார்களா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கே? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கே? மூசா வருவாரா? மூசா வரமாட்டார். நாம் தான் வர வேண்டும். நாம் தான் அந்த வடியை, அந்த குச்சியை நாம தான் எடுக்கணும் இல்லையா?
அளவை நிலுவையில் மோசடி ஏற்படுகின்ற சிச்சுவேஷன் சமயத்தில் தான் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஒரு நீச்சரிக்கை தலைவிரித்து ஆடுகின்ற போதுதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இப்பொழுது இருக்கிறது அந்த கொடுமைகள் எல்லாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே? இன்னும் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அநியாயங்களும் அரங்கேறி கொண்டிருக்கின்ற சமயத்தில் தான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே? ஹாத்தமுன் நபி இனி ஒரு நபி வர மாட்டார். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே? அவர்கள் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். அவருடைய கனவு இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. அவருடைய லட்சியம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. அவர்கள் நம்ம இடத்துல கொடுத்து கொண்டு போய மார்க்கம் இன்னும் கைகளில் எப்படி சிக்கனுக்கு பல ரூபம் கொடுத்தோமோ அது மாதிரி நாம் அந்த மார்க்கத்துக்கு பல ரூபங்களை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு திரை உலக நாயகர்கள் எல்லாம் நம்முடைய தலைவர்களாக மாறிவிட்டார்கள். திரை உலக நாயகர்கள் எல்லாம். ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி போன நட்சத்திரங்களை போன்ற தலைவர்கள், நட்சத்திரங்களை போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வரலாற்று பக்கங்களிலும் இல்லை, நம்முடைய நினைவுகளிலும் இல்லை. ஆக அருமைக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாமோ அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளுடைய பக்கங்களை திருப்பணும். இரண்டு சம்பவத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து போகிறேன். உஹது போருடைய தயாரிப்பு, உஹது போருடைய தயாரிப்பு சமயத்துல ஒரு தந்தையும் மகனும் பேசிய அந்த பேச்சு, அந்த தந்தையுடைய பெயர் அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. வயசானவர், 9 பெண் குழந்தைகள். நான் பேசுறது கேட்கிறா பின்னாடி? 9 பெண் குழந்தைகள், ஒரே ஒரு ஆண்மகன் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. தந்தை மகனிடம் சொல்கிறார், யா ஜாஃபர், நான் உஹது போரிலே கலந்து கொள்வேன் என்கிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பத்ர் போர்ல கலந்துக்கிட்டீங்க தானே, எனக்கு இப்ப 18 வயசு ஆயிடுச்சு அப்பா, நான் இப்போ உஹது போர்ல கலந்துக்கிறேன் இல்லையா, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா நான் பத்ர் போர்ல ரிஜெக்ட் ஆனேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீ சின்ன பையன் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க. நீங்க பத்ர் போர்ல ஆல்ரெடி கலந்துக்கிட்டீங்க, ஆனா சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும், எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி தந்தையும் மகனும் போட்டு போடுறாங்க. சீட்டு கொடுக்கப்படுகிறது. சீட்டுல வாப்பாவோட பேர் வந்துருச்சு, அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர் வந்துருச்சு. குதிக்கிறார், துள்ளி குதிக்கிறார், ஆனந்தம் அடைகிறார். ஆனா ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களோ அழுகிறார். ஏன்? எதற்காக? போரில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக அழுகிறார். போரில் கலந்து கொள்ள போகிறேன் என்பதற்காக அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துள்ளி குதித்து ஆனந்த கூத்தார். போர் நடக்குது. அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் வராங்க, உஹதுடைய அந்த களத்துக்கு வராங்க. தன்னுடைய தந்தையை பார்த்து மீண்டும் மீண்டும் தேம்பி வருவார். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ஜாஃபர், என் அருமை மகனே, நீ அழாத. உடைய தந்தையினுடைய பேச்சு என்ன தெரியுமா? உடைய தந்தையினுடைய பேச்சு என்ன தெரியுமா? எனக்கு மீண்டும் மீண்டும் ஆயுசு கொடுக்கப்படணும், நான் மீண்டும் மீண்டும் போரில் கலந்து கொள்ள வேண்டும், மீண்டும் மீண்டும் நான் ஷஹீதாக வேண்டும் என்றார். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்டவருடைய வாரிசுகள் நாம், அப்படிப்பட்ட நபித்தோழர்களுடைய உத்தம நபித்தோழருடைய வாரிசுகள் நாம். இன்றைக்கு திரையுலக நாயகர்களின் பின்னாடி நம்முடைய சமுதாயம், நம்முடைய இளைய சமுதாயம் சென்று கொடுக்கிறது என்று சொன்னால் நாம் முறையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நபி தோழர்களை குறித்து படிப்புகிற, நபி தோழர்களை குறித்து அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் தான் நம்முடைய ரியல் ஹீரோ, பாக்கி எல்லாம் ஜீரோ. நம்முடைய ரியல் ஹீரோ யாரு? நபி தோழர்கள். அடுத்து அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முதுகுல கூன் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர், 4 ஆம்பளை பசங்க. அதே உஹது போர் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அம்ர், உங்களுக்கு கூன் இருக்கு, நீங்க போர்ல கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு சலுகை இருக்கு, உங்களுக்கு விதிகள் இருக்கு, நீங்க கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஒரு நோயாளிங்கிற கன்சிடர் பண்ணப்படுவோம், அதனால நீங்க கலந்து கொள்ள வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, இந்த கூனோடு நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும், இந்த கூனோடு நான் சொர்க்கத்துக்கு வர வேண்டும், அதற்காக நான் இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டிய அரசு சொல்லலாம் என்றார். அப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம்ங்கிறாங்க. வேண்டாங்கப்பா, வேண்டாம், நீங்க போக வேண்டாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், விட்டு விடுங்க, அவரை விடுங்க, அவருடைய வெளியிலே விடுங்கன்னு சொல்லிட்டு. அப்பொழுது அல்லாஹும்ம லா தருத்தன்னி இல்லா அஹ்லி,
யா அல்லாஹ், அவர் உஹதுடைய போருக்கு நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு வாளை பிடித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், என்னை இதே நிலையில் என்னுடைய குடும்பத்தாளர்களிடத்திலே மீண்டும் திருப்பி அனுப்பிவிடாதே. மீனிங் என்ன? என்னை மீண்டும் திருப்பி அனுப்பிவிடாதே. கூட இருக்கக்கூடிய நபித்தோழர் என்னை ஷஹீதாக்க வேண்டும். ஷஹீதானா, அல்லாஹ்வுடைய வாக்கை ஆமீனாக்கினார், ஷஹீதானார். இப்படிப்பட்ட நபி தோழர்கள் எல்லோரும் நமக்கான ஹீரோஸ். ஆனா இன்னைக்கு வரலாறுகள் தெரியாது, வரலாறுடைய பக்கங்கள் தெரியாது, இஸ்லாமிய மார்க்கத்துடைய இலக்கு தெரியாது, வெற்றி குழு என்கின்ற உணவு தெரியாது. ஆனால் நாம் முஸ்லிம்கள் என்று சொல்லி நாம் முழக்கமிட்டுக் கொள்வோம். சரி, இப்ப என்ன செய்யணும்? நாம செய்ய வேண்டியது மிக முக்கியமான 3 விஷயங்கள். முஸ்லிம் சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் தான் முதல் டார்கெட். இரண்டாவது, நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி மாத்திரமல்ல, ஒவ்வொரு மக்களுக்கும் இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். சாதி குடும்பங்களுக்கு எதிராக, மது, சூது, போதை என்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். சமூக சேவைகளிலே மும்முரமாக ஈடுபட வேண்டும். முஸ்லிம் அடையாளத்தோடு சமூக சேவையில் ஈடுபட வேண்டும். முஸ்லிம் அடையாளம் என்பதை ஏன் சொல்கிறேன் சொன்னால், சமூக சேவையிலே நம்ம முன்னணியில் இருக்காங்க. அது தேவை, நம்முடைய தேவை, நம்முடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை என்பதை போல நாம் முன்னணியில் என்று சமூக சேவை செய்யணும். ஆதமுடைய மக்களை நேசிக்க பழக வேண்டும். ஆதமுடைய மக்களை நாம் நேசிக்க வேண்டும். அவன் முஸ்லிம் ஆனாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி. இறுதியாக சத்தியத்திற்கு சான்று பகர வேண்டும். அழைப்பு விடுக்க வேண்டும். சொல்லாலும் செயலாலும் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்னைக்கும் நம்முடைய ஊர்களில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லும் போது ஏன் நீ அக்பர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கேட்கிற பல நான் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, தெரியுமா? ஏன் இன்னும் அக்பர் பேரரசரை கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்ற நான் முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளோட படிச்ச, நம்மளோட ஒர்க் பண்ற, நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பல நான் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இஸ்லாம் பத்தி சொல்லக்கூடிய முக்கியமான கடமை நமக்கு இருக்கு. நாம் அதை செய்தே ஆகணும். செயலால சான்று பகரணும். முன்மாதிரி முஸ்லீமாக மாறணும். ஒருத்தர் முஸ்லீமாக முஸ்லிமாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொல்லி கேட்டா நம்ம என்ன செய்வோம்? அப்பா இங்க புக்கெல்லாம் விற்கிது, ஒரு புக்கை வாங்கி கொடுத்துருவோம். சீடி கொடுப்போம், சீடி இல்லையா? மார்க்க விளக்க பொதுக்கூட்ட சீடிகள் கொடுத்துருவோம், அவ்வளவுதான். இதுதானா தாவா? இதுதான் தாவாவா? இதுதான் அழைப்பு போனியா? எங்க வீட்டுக்கு வாங்கத்தா, 2 நாள் இங்க கூட இருங்க, நாங்க என்ன செய்யறோமோ அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம இடத்துல துணிவு இருக்கிறதா? நம்ம இடத்துல துணிவு இருக்குதா? ஆக அழைப்பு பணி என்பது சொல்லாலும் செயலாலும் முன்மாதிரியாக மாறுவதுதான் மிகச்சிறந்த அழைப்பு பணி. அந்த பணியை நாம் மிக முக்கியமாக செய்தாக வேண்டும். சரி பாய், ஃபர்ஸ்ட் முஸ்லிம் சமுதாயத்தை திருத்துவோம், சமூக சேவை செய்வோம், அப்புறமேட்டு அழைப்பு பணி செய்வோம்னா கபர்ஸ்தான் வந்துடும். இந்த 3 வேளையும் ஒரே நேரத்தில் செய்யணும். இந்த 3 வேளைகளையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறணும். ஆக அருமைக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாம் இந்த சமூகத்திற்கு பயனுள்ள, இந்திய சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு பயனுள்ள மக்களாக நம்ம மாறணும். நம்முடைய மதிப்பச்சம் அவருடைய உள்ளத்திலே உயிர் தர வேண்டும். இன்னும் மறுமலர்ச்சி மிக்க ஒரு முஸ்லிம் சமூகமாக இந்த தமிழ் சமூகம், இந்த தமிழ் முஸ்லிம் சமூகம் மாற வேண்டும். எண்ணிக்கையில் நாம் குறைவாக இருந்தாலும் நம்முடைய குவாலிட்டி, நம்முடைய தரம், நம்முடைய முன்மாதிரித்தனம் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. முஸ்லிம் ஆளுமைகள் இன்றைக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறார்கள். நாம் எல்லோரும் ஆளுமைகள். நீங்கள் எல்லோரும் ஆளுமைகளாக பெஸ்ட் பர்சனாலிட்டியாக மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்த டிஎம்ஏ. இந்த கோயத்தில் நீங்க இருக்கிற 1 வருஷமோ 9 வருஷமோ 20 வருஷமோ எத்தனை வருஷமானாலும் இந்த கோயத்தில் இருங்க, உங்களை தயார்படுத்தி சிறந்த ஆளுமைகளாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த டிஎம்ஏக்கு இருக்கு. இந்த டிஎம்ஏ பிளாட்பாரத்தை முறையாக பயன்படுத்திக்கங்க. நீங்க எல்லாரும் இதே மாதிரியான கூட்டங்களுக்கு வருவதை போல எங்களுடைய வாராந்திர கூட்டங்களுக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் ஒரு காலத்தில் நீங்கள் எல்லோரும் சிறந்த ஆளுமைகளாக மாறுவீர்கள் என்று சொல்லி ஒரு அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் உறுதி கூறுகிறேன். அல்லாஹ் நம்முடைய இந்த ஒன்றுபடலை அங்கீகரிப்பானாக. வரக்கூடிய தலைமுறையிலே மறுமலர்ச்சி மிக்க மிகவும் பலனுள்ள ஒரு சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகம் இந்திய சூழலிலும் உலகளாவிய அளவிலும்
உம்மத்தை முஸ்லிமா மிகிழ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும்.